வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்றைக்கி திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாப்புக்கு தான் வந்திருக்கோம். இது இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ண பஸ் ஸ்டாப். இது என்ட்ரன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. லைட்டு வெளிச்சம் எல்லா இடமும் அவ்வளோ அழகாக ஜொலிக்குது. பஸ் ஸ்டாப் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேயே ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோன்னா இந்த பஸ் ஸ்டாப் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எப்படிலாம் ஓப்பன் பண்ணி இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமும் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஸ்க்ரீன்லாம் இருக்குது. உள்ளே ஏடிஎம்ஸ்லாம் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாப்போட முழு தோற்றமும் இது தான். இப்படி தான் இந்த பஸ் ஸ்டாப் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மினி இது வச்சுருக்காங்க. பஸ் ஸ்டாப் உள்ள எங்கெங்கே எந்தெந்த பஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டிஜிட்டல் போர்டெலாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா கூலிங்காக இருக்குது. உள்ள ஏராளமான கடைகள் இருக்குது. அங்கங்கே ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. இப்போது டைம் ஒரு 4 மணின்றதுனால கடைகள்லாம் மூடி தான் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாப்புக்குள்ளே எக்ஸலேட்டர்ஸும் இருக்குது. இது வந்து மேலே போகுது. மேலே இருக்கிற லோக்கல் பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு வந்து படிக்கட்டுகளும் இருக்குது. மேலே இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் வந்து திருச்சிக்கு லோக்கல் பஸ் ஸ்டாப் எல்லாமே இருக்குது. சத்திரம் பஸ் ஸ்டாப்புக்கு இங்கெல்லாம் பஸ் இருக்குது. இதுதான் மேலே இருக்கிற பஸ் ஸ்டாப்போட ஒரு தோற்றம். இப்போ டைம் வந்து வெடிகாலையில் அப்படின்றதுனால பஸ்ஸுங்கள்லாம் அவ்வளோவா இல்லை. 1-2 மட்டும் வந்து போயிட்டு இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இந்த பஸ் ஸ்டாப்லாம். சென்னைக்கு போகிற பஸ்ஸெலாம் இங்கே தான் நின்றுட்டு இருக்குது. 1-2 பஸ்ஸு தான் இருக்குது. என்ன தான் பஸ் ஸ்டாப் நல்லா இருந்தாலும் நம்ம போகிற ஊருக்கு பஸ்ஸு கிடைச்சாதானே அது பஸ் ஸ்டாப். ஆனால் நம்ம சென்னைக்கு போகிறதுக்கு இன்னும் பஸ்ஸு கிடைக்கல. பஸ்ஸுங்க மட்டும்தான் இருக்குது, ஆனால் ஆப்ரேட்டிங் இல்லை. ஆனால் ஓவரால் பஸ் ஸ்டாப் நல்லாயிருக்கு.